ஸோ ரொபோட்டிக் சர்ஜரிஸோட அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் ஜஸ்ட்டாக பார்க்கணும் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ரோபோ அப்படிங்கிறது வந்து ஹியூமன் கண்ட்ரோலே இல்லாமல் ரோபோ உள்ளார போய் ஆப்ரேட் பண்ணக்கூடியது கண்டிப்பாக கிடையாது. சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரொபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ஜன் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் ரொபோட்டிக் சர்ஜரி. இட் வில் பி கால்ட் அஸ் ரோபோ அசிஸ்டட் சர்ஜரி. இட் இஸ் நாட் அ ரொபோட்டிக் சர்ஜரி. நம்பர் 1. நம்பர் 2, we have got 10 times magnification. அதாவது 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து 10 சென்டிமீட்டர் மாதிரி தெரியும். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம இந்த விரல்ல நுனி பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த சைஸ் தான் மோஸ்ட் ஆஃப் ரொபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். பட் அந்த பகுதிக்கு இந்த ரிஸ்க் லைக் மூவ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் இருந்ததுன்னா எவ்வளவு ப்ரிசைஸா இருக்கும், அந்த அட்வான்டேஜ் டெஃபினட்டா நமக்கு ரொபோட்டிக் சர்ஜரியில் கிடைக்கும். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் ப்ரிசர்விங் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ரெக்டல் சர்ஜரிஸ், மலக்குடல், அதாவது ஆஸ்னமைக்கு மேலே இருக்கக்கூடிய பெருங்குடல் வந்து மலக்குடல்னு சொல்லுவோம். அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெனிட்டோ யூரினரி ஃபங்க்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில நர்வ்ஸ்லாம் போகும். இப்போ கேன்சருக்கான சர்ஜரி பண்ணும்போது அந்த உறுப்புகள் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய லிம்ஃப் நோட்ஸும் எடுக்கணும்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்பு இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதும் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அப்படி இருக்கக்கூடிய சர்ஜரி தான் ரொபோட்டிக் சர்ஜரி. ஓப்பன் சர்ஜரியில் வந்து நம்ம கேன்சர் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளை வந்து நமக்கே தெரியாம பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனா ரொபோட்டிக் சர்ஜரியில வந்துட்டு இந்த 10 டைம்ஸ் மேக்னிஃபிகேஷனாலையும் சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ல ரிஸ்க் லைக் மூவ்மெண்ட் இருக்கிறதுனாலையும் பாத்தீங்கன்னா கேன்சரும் காம்ப்ரமைஸ் ஆகுது, அட் த சேம் டைம் நரம்புகளும் பாதிப்பு ஏற்படாம இருக்கும். இது மட்டும் இல்லாம சின்ன சின்ன டக்ட்ஸ், அதாவது பேங்க்ரியாட்டிக் டக்ட்னு சொல்லுவோம். பேங்க்ரியாஸ், கணையத்தோட தலைப்பகுதியில கேன்சர் வந்தது அப்படின்னா விப்பிள்ஸ் அப்படிங்கிற கூடிய ஒரு சர்ஜரி பண்ணுவோம். அந்த கணையத்தை வந்துட்டு நம்ம குடலோட ஜாயின் பண்ணணும். கணையத்தோட குழாய் பாத்தீங்கன்னா நார்மலா 2 மில்லிமீட்டர்ஸ்ல இருந்து 3 மில்லிமீட்டர்ஸ் தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சிறு குழாய் நமக்கு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அளவுக்கு பெருசா தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த சின்ன சின்ன ஓட்டை கூட நம்ம குடல் கூட ஜாயின் பண்றதுக்கு 10ல இருந்து 12 சூச்சர்ஸ் கூட போட முடியும் நம்மளால. ஓப்பன் சர்ஜரியில டெஃபினட்டா கஷ்டம். ரொபோட்டிக் சர்ஜரியில டெஃபினட்டா அது அழகா போட முடியும். இதனால போஸ்ட் ஆப் காம்ப்ளிகேஷன்ஸ், அதனால வரக்கூடிய லீக், அதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். ரெக்கவரி பீரியட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல தங்க வேண்டியது வந்து கிட்டத்தட்ட 4-5 நாள்லயே போதும். இதே மாதிரி சீக்கிரமா அவங்க வேலைக்கு போயிடலாம். ரெக்கவரி, ஃபாஸ்டர் ரெக்கவரி, பெட்டர் ரெஸ்யூமிங் ஆஃப் தேர் ஜாப், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கேன்சர் சர்ஜரிஸ் பண்ணோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து கீமோதெரபி சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓப்பன் சர்ஜரி பண்ண புண்ணு ஆற வரைக்கும் கண்டிப்பா கீமோதெரபி ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும். இது வந்து 2 வீக்ஸ்ல இருந்து 3 வீக்ஸ்ல கூட கண்டிப்பா நம்ம கீமோதெரபி அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். So these are the advantages of robotic surgeries.